ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் உறவுகள் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 1.5 ரோடில் எப்படி எக்ஸகனல், அதாவது அருங்கோணம் கூடை போட போடலாம் பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ் ஈஸியாக போட்டுடலாம். இது 1.5 ஒயர் உள்ள இதாகும். இது வந்து நான் ஆரஞ்சு ஒயரும் பச்சை கலர் ஒயரும் எடுத்திருக்கேன். இது நம்ம கவரே பிரிக்காமல் எப்படி ஒயர் எடுக்கிறதுலாம் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயர் ஒன்று இருக்கும். சரிங்களா? அதனால் நம்ம இப்போ அந்த சென்டரில் ஹோல் போட்டுட்டு அந்த 2 பக்கம் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஒயர் அந்த ஒயிட் கலரில் வெள்ளை கலரில் கட்டி வச்சுருப்பாங்க. அதை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சி இழுத்தா வந்துடும் அது அந்த ஒயிட் கலரில் கட்டினது. அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிறது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் என்னது எடுக்க முடியல, ஏன்னா நம்மளுக்கு அந்த பேக்கிங் பண்ணுறப்பயே அந்த உள்ளே மாட்டிக்கிச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த பிங்க் கலர் அந்த எண்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஆரஞ்சு கலரில், அது இந்த மாதிரி சிசர் வச்சு நம்ம அந்த ஹோல் வழியாக மேலே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நமக்கு ஒயர் எப்பயுமே களைஞ்சி போகாது, சிக்கல் விழுகாது. நம்ம எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து 1 அடி ஸ்கேலு. 1 அடி ஸ்கேலில் நாம் 6 அடி அளந்துக்கணும். 4 5 6 6 அடி. 6 அடியில் 22 ஒயர் நம்ம கட் பண்ணிக்கணும். சரிங்களா? இதுக்கப்புறம் நமக்கு ஸ்கேல் தேவையில்லை. ஏன்னா நம்ம அந்த ஃபஸ்ட் ஒயர் கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு மெஷர்மெண்ட்டு. ஓகேங்களா? இந்த ஒயர் வச்சு நம்ம மீதி ஒயரை கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, 6 அடியில் 22 ஒயர் நம்ம கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இது வந்து கட் பண்ண ஒயர். சரிங்களா? 6 அடியில் ஒயர் கட் பண்ண இல்லைங்களா, அந்த ஒயர் ஒன்று எடுத்துகிட்டு 2 பக்கம் எண்டையும் ஒன்றா வச்சு இழுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இது வந்து ரன்னிங் ஒயர். இது இந்த ஒயரை வச்சு நம்ம கூட போட போகிறோம். இடது பக்கம் இருக்கிறது கட் பண்ண ஒயர், வலது பக்கம் இருக்கிறது ரன்னிங் ஒயரு. ரன்னிங் ஒயரை அந்த ஒயருக்கு நேராக வச்சு இழுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ரன்னிங் ஒயரில் ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? அதை அப்படியே மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒயரை எடுத்துகிட்டு இந்த ரன்னிங் ஒயர் ரூப்புக்குள்ளே மாட்டிக்கிட்டு, ஓகேங்களா, இப்போது கீழ் ஒயர் மேல் பக்கமாக கொண்டாந்துருங்க. கீழ் ஒயரோடைய அடிப்பக்கம் மேல் பக்கமாக கொண்டாந்துருங்க. சைடு ஒயர் போது பார்த்திங்களா, அதோட அடிப்பக்கம் இது எடுத்து லூப்புக்குள்ளே விட்டு இழுத்துக்கோங்க. ஓகேங்களா? இழுத்துட்டு டைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம ஃபஸ்ட் நட் போட்டாச்சு. ரன்னிங் ஒயரு அந்த பக்கம் போகிற நம்ம 4 இன்ச்சு இந்த அளந்து ஒயரு. இப்போ ஆப்போசிட் போகிற ஒயரை எடுத்துகிட்டு 2 எட்ஜுமே, அதாவது 2 கடைசி பகுதியுமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி சின்ன டிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா விட்டுருங்க. ரொம்ப இருந்த அளவுமாக இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒயர் எடுக்கிறோம். அடுத்த ஒயர் இதே மாதிரியே 2 எண்டையும் ஒன்றா வச்சு நமக்கு மேலே ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ரன்னிங் ஒயரை நாம் மடக்கிக்கிறோம். ரன்னிங் ஒயரை மடக்கிட்டு ரன்னிங் ஒயர் அடிப்பக்கம் மேலேயும் இந்த சைடு ஒயர் அடிப்பக்கம் அந்த லூப்புக்குள்ளே விட்டு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரியே. இப்போ நம்ம ஆப்போசிட் ஒயர் இருக்குது இல்லைங்களா, அது கண்டிப்பாக மெஷர்மெண்ட் பண்ணணும். கரெக்டாக இருக்கா, இல்லை கீழேயும் மேலேயும் மாறி இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இதே மாதிரியே தான் நம்ம 22 ஒயரும் போடுறப்ப நம்ம கண்டிப்பாக அந்த ஒயர் செக் பண்ணணும். ஏன் செக் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு கூட மேலே வளர்த்திட்டு வரப்போ நமக்கு ஒயர் வந்து ஒரு பக்கம் ஒயர் சின்னதாகவும் ஒரு பக்கம் ஒயர் பெருசாகவும் இருந்துடும். ஓகேங்களா? அதனால் நம்ம வந்து சரி இன்னொரு லைன் போடலான்ற, ஏன்னா நமக்கு இருந்தாலும் இந்த ஒயர் நமக்கு பத்தாது. அதனால தான் நமக்கு இப்பயும் நம்ம செக் பண்ணணும். நீங்கள் கூட போட அதாவது அந்த அடி ஃபஸ்ட் லைன் போடவே நீங்கள் அதை செக் பண்ணிக்கிட்டே வரணும். பாருங்கள், இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே வரணும். இப்போ பாருங்கள், நான் 22 ஒயரை வச்சு அடி லைன் போட்டுட்டேன். இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டில் போட்ட ஒயரும் ஃபஸ்ட்டில் போட்ட முடிச்சும் லாஸ்ட்டில் போட்ட முடிச்சும் ஒன்றா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி
அதில் ஒரு ஒயர் நமக்கு வரும். அந்த நேராக போகிறதுக்கு ஒரு ஒயர் வரும். அந்த ஒயரை நல்லா அளந்துக்கிட்டே வந்தீங்கன்னா நமக்கு ஒரு எண்டு பாயிண்ட் கிடைக்கும். அந்த எண்டு பாயிண்ட்டை ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அடுத்த ரன்னிங் ஒயர் எடுக்கிறோம். அதே கலரில் அதே மாதிரியே நம்ம ஃபஸ்ட்டில் போட்ட ஒயரோட மெஷர்மெண்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு ஃபஸ்ட் நாட்டு போடுறப்ப நமக்கு அங்கே ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அதை வச்சு நாம் ஃபஸ்ட் நாட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? எப்பயுமே நம்ம லைன் ஃபஸ்ட் லைன் போட்டுருக்கோம்ல, அது எப்பயுமே லூஸாக தான் இருக்கும். நீங்கள் அடுத்த லைன் போடுறப்ப கொஞ்சம் டைட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி டைட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், ரெண்டாவது லைன் போட்டாச்சு. சரிங்களா? ரெண்டாவது லைன் போட்டதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் எப்படி கட் பண்ணலான்னா, நான் பக்கத்துலேயே நம்ம ஒயர் கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஒயர் மெஷர்மெண்ட்டாக எடுத்து நீங்கள் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நாம் ஃபஸ்ட் ஒயர் நம்ம போட்டோம் இல்லைங்களா, அதை வந்து முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக தெரியும் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அதனால் ஃபஸ்ட் ஒயரை எப்படியும் முடிச்சு போட்டு வச்சுக்கணும். அப்போசிட் முடிச்சு போட்டு வச்சுக்கணும். இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் இல்லாமல் மேலே ஃபஸ்ட் லைன் இல்லாமல் மேலே நம்ம 4 லைன் போடணும். ஓகேங்களா? ஃபஸ்ட் லைன் சேர்த்துனா 5 லைனு. ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். இதேமாரி நம்ம ஆப்போசிட்டில் போடணும். ஆப்போசிட்டில் போடுறப்ப சென்ட்ரல் லைன், அதாவது நம்ம முடிச்சு போட்ட லைன் இல்லாமல் 3 லைன் போடணும். மொத்தம் நமக்கு 8 லைன் வரணும். பாருங்கள், 8 லைன் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம எப்படி கார்னர் ட்ரெயின் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கார்னர் ட்ரெயின் பண்ணுறப்ப நம்ம ஏணிப்படி முடிச்சு அந்த நாட்டில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 3 நாட்லேயே 4வது நாட்டு அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு 4வது நாட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக போட போகிறோம். பாருங்கள், நம்ம இந்த இதுமாதிரி ஒயர் நம்ம கட் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம பின்னிக்கிட்டே தான் வரப்போகிறோம். இந்த கார்னர் மட்டும் கொஞ்சம் டைட்டாக பின்னிக்கோங்க. இது பாருங்கள், ஃபஸ்ட் கார்னர் டேர்ன் ஆகிடுச்சு. எல்லா பக்கமே ஸ்கொயர் ஷேப்பில் தான் ஹோல் இருக்கும். ஆனால் இந்த கார்னர் டேர்ன் பண்ணுறப்ப முக்கோணம் அந்த மாதிரி நமக்கு ஹோல் கிடைக்கும். அது நம்ம தெரிஞ்சுக்கல கார்னர் டேர்ன் ஆயிடுச்சு அப்படின்னு. இப்போ நம்ம அடுத்த கார்னர் திருப்புறதுக்கு நம்ம நாட் போட்டு போயிட்டே இருக்கலாம். பாருங்கள், அடுத்த கார்னர் திருப்புற இடம் வந்துடுச்சு. இங்கேயும் நம்ம ஒயர் கட் பண்ணக்கூடாது. நம்ம அந்த க்ரீன் கலர் ஒயரை அப்படி நம்ம நாட் போட்டுக்க வேண்டியதுதான். பாருங்கள், இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக போட போகிறோம். இப்போ பாருங்கள், எல்லா கார்னரும் டேர்ன் பண்ணியாச்சு. நமக்கு கூடையும் திரும்பிடுச்சு. இப்போ நான் க்ரீன் கலர் ஒயரில் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்துட்டேன். பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ரீன் கலர் ஒயரை கீழே பக்கமாக லூஸ் விட்டுட்டு அது அப்படி மேலே பக்கமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லூப் மாதிரி ஒன்று கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நாம் க்ரீன் கலர் ஒயரை உள் பக்கமாக மடக்கணும். மடைச்சிட்டு இந்த லூப்புக்குள்ளே விட்டு எடுக்கணும். லூப்புக்குள்ளே விட்டு எடுத்ததுக்கப்புறம்
அந்த நம்ம லூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஆரஞ்சு கலர் ஒயரு, அந்த ஒயர் எடுத்து அந்த லூப் கழுவிட்டு நம்ம உள்ளே எடுத்துக்கிட்டால் நமக்கு ஏணிப்படி முடிச்சு இப்படி தான் போடணும். இப்போ நம்ம இந்த ஒயர்லாம் டைட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஒயர் வரும். ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்தா அந்த சின்ன ஒயர் கிடைக்கும், அப்புறம் ரன்னிங் ஒயர் வந்து உள்பக்கமாக கிடைக்கும். ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்த அந்த உள் ஒயரை உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் போதும் அந்த டைரெக்ஷனில் சொருகிக்கோங்க, உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. க்ரீன் கலர் ஒயர் உங்களுக்கு சைடில் போனாலும் சரி, இல்லை கீழ் பக்கமாக வந்தாலும் சரி, நீங்கள் அந்த டைரெக்ஷனில் சொருகி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த நாட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன சொல்கிறீங்க, இப்போ நம்ம முடிச்சு போட்ட நாட்டுக்கு பக்கத்து நாட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ 2 ஒயரை நம்ம ஜாயின் பண்ணி இது பண்ண பார்த்தீங்களா, அதுலேயே போடக்கூடாது. அதோட பக்கத்து நாட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே தான் நம்ம முடிச்சிருக்கோம் கரெக்டாக. அது அப்படியே மேல் பக்கமாக தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ஒயரில் போடக்கூடாது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? 2 ஆரஞ்சு ஒயருக்கு நடுவில் க்ரீன் கலர் ஒயர் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம நாட் போட ஸ்டார்ட் பண்ணணும். இது தாங்க ஏணிப்படி முடிச்சு. இந்த ஏணிப்படி முடிச்சது ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை, ஈஸி தான். இந்த இப்போ 4 லைன் நம்ம க்ரீன் கலர் ஒயரில் போடுவோம். அந்த 4 லைனுமே நம்ம இந்த மாதிரி ஏணிப்படி முடிச்சு தான் போடணும். எப்போ எந்த லைனில் நீங்கள் எந்த நாட்டில் முடிக்கிறீங்க, ஏணிப்படி முடித்து எந்த நாட்டில் போடுறீங்க அப்படிங்களோ அதுக்கு அடுத்த நாட்டில் தான் நீங்கள் அடுத்த லைன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ 2வது லைன் நான் போட்டுட்டேன். 2வது லைன் போட்டுட்டு ஜாயின் பண்ண போகிறேன். ஏணிப்படி முடிச்சு அந்த நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண இருக்கும் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு நாட்டு, அந்த நாட்டை லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே மேலே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு லுக் க்ரியேட் ஆகும். இப்போ நம்ம க்ரீன் கலர் ஒயரை உள் பக்கமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த லூப்புக்குள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. லூப்புக்குள்ளே விட்டு எடுத்ததுக்கப்புறம் அது பக்கத்துலேயே ஒரு ஆரஞ்சு கலர் ஒயர் மேலே போகும். இந்த லூப்பு பக்கத்துலேயே அதை அந்த ஆரஞ்சு கலர் ஒயரை அந்த க்ரீன் கலர் ஒயருக்குள்ளே விட்டு எடுத்துட்டு அதை டைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த நாட்டில் தான் ஏணிப்படி முடிச்சு அடுத்த நாட் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ இந்த நாட்டில் நம்ம போட்டு முடிச்சுக்க 2 ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது அதுக்கு பக்கத்து இருக்கிற ஒயரில் தான் வச்சு நாட்டில் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். பார்த்தீங்களா? இங்கே நம்ம போட்டு முடித்தது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் தான் நம்ம அடுத்த லைனுக்கு இந்த நாட்டெல்லாம் போட்டு ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்த நாட் நம்ம போட்டாச்சு. இப்போ நான் ஃபுல்லாக போட்டுட்டு 4 லைன் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயர் எந்த டைரெக்ஷனில் போதும் அந்த டைரெக்ஷனை நீங்கள் சொருகி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? இது நம்மளோட பேஸ் பார்த்திங்கன்னா 22 லைன் வச்ச போட்ட பேஸு ஆரஞ்சு கலரில். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 2 நாட் ஸ்டார்ட் பண்ணிப்போம் ஆரஞ்சு கலரில், தெரியுதுங்களா? அந்த 2 லைனு மேலே வரும், அந்த 2 ஒயரும் மேலே வரும். ஓகேங்களா? அந்த 2 ஒயருமே நாம் முடிச்சு போட்டுக்கணும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம 2 ஒயராக நமக்கு கிடைக்கும். அதை அப்படியே நம்ம எல்லா பக்கமும் முடிச்சு போட்டுக்கிறோம். இதை ஃபஸ்ட்டு 2 ஒயர் ஜாயின் பண்ணது. ஓகேங்களா? அடுத்த 2 ஒயர் எடுத்து நம்ம முடிச்சு போட்டுக்கணும். வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள்.
அடுத்த 2 ஒயர் எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே நம்ம 2 ஒயரை எடுத்து நாட் போட்டுக்கிறோம். பாருங்கள், நம்ம எல்லா பக்கமும் நம்ம நாட் போட்டாச்சு. ஓகேங்களா. இப்போ ஆரஞ்சு கலர் ஒயர் இருக்கும். ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்துகிட்டு நாம் அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஒரு 3 நாட்டு விட்டு தள்ளி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த 2 ஒயரில் வலது பக்கமாக போகிற இருக்கும் பார்த்தீங்களா. ஒரு நாட்டில் வலது பக்கமாக போகிற ஒயரில் நம்ம நாட் போட ஸ்டார்ட் பண்ணோம். ஆரஞ்சு ஒயரில் சின்னதாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம க்ரீன் கலர் ஒயர் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரி தாங்க. ஓகேங்களா. இப்போ நமக்கு ஃபஸ்ட் நாட் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்த நாட்டில் ஒயரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து நீங்கள் கரெக்டாக பின்னிக்கிட்டே வரணும். எந்த ஒயரையும் மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அருங்கோண டிசைன் உங்களுக்கு கிடைக்காது. எந்த ஒயரையுமே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. பார்த்தீங்களா, நமக்கு கிடச்சிருச்சு. இதே மாதிரி தாங்க நம்ம லைனாக எல்லா ஒயரையும் நம்ம பின்னிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி நம்ம 2 ஒயரெலாம் சேர்த்து நம்ம நாட் போட்டோம் பார்த்தீங்களா, அது வந்து எப்பவுமே லூஸ் ஆகிரும். நீங்கள் நாட் போடுறப்ப அதை கொஞ்சமாக டைட் பண்ணி நாட் போடுங்க. பாருங்கள், நம்ம ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. நம்ம ஃபஸ்ட் நாட் போட்டோம் இல்லைங்களா, அங்கே வந்து நம்ம நிற்கிது. இப்போ நம்ம ஏணிப்படி முடிச்சு போடுறதுக்கு என்ன பண்ணணும், அந்த நம்ம பக்கத்தில் இருக்கிற நாட்டில் இருக்க அந்த ஒயரை வந்து நம்ம லூஸ் பண்ணிடுவோம். லூஸ் பண்ணிவிட்டு ஆரஞ்சு ஒயரை உள் பக்கமாக மடித்து அந்த லூப்புக்குள்ளே விட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான், அந்த மெத்தடு தான். இந்த கூட ஃபுல்லாகவே அப்படி தான் வரும். நமக்கு லூப் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆரஞ்சு ஒயர் ரன்னிங் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை உள் பக்கமாக மடிக்கணும். உள் பக்கமாக மடித்து நம்ம அந்த லூப்புக்குள்ளே விட்டு பக்கத்தில் இருக்கிற போகிற ஒயர் எடுத்து அந்த மடித்து சொருகணும் பார்த்தீங்களா, அந்த ஒயரில் விட்டு எடுக்கணும். இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு லைனுக்குள்ளே ரன்னிங் ஒயர் வச்சு போடுவீங்க. அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸில் போட்டோம், க்ரீன் கலர் ஒயருக்கு மேலே போட்டோம் இல்லைங்களா, அந்த 2 ஒயர் எடுத்து நாட் போட்டோம் இல்லைங்களா, அந்த மாதிரி போடணும். அதுக்கப்புறம் ஒரு லைனுக்குள்ளே ரன்னிங் ஒயர் வச்சு போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஒயரை எடுத்து நாட் போடணும். இந்த மெத்தடு தாங்க. இந்த மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அருங்கோண டிசைன் கடைசி வரைக்கும் ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். பார்த்தீங்களா, நமக்கு அந்த பிங்க் கலர் ஒயர் எந்த டைரெக்ஷனில் போகுதோ அந்த டைரெக்ஷனில் போகணும். ஓகேங்களா. இப்போ நம்ம 2 நாட் போடணும். 2 ஒயர் எடுத்து 2 நாட் போடணும். இப்போ நம்ம ரன்னிங் ஒயருக்கு வேலை இல்லை, நமக்கு ரன்னிங் ஒயர் உள்ளதாக இருக்குது. இது எப்படி போகணுன்னா, அந்த பெரிய பெரிய ஹோலாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெரிய பெரிய ஹோலுக்கு மேலே 2 ஒயர் போகும். பார்த்துக்கோங்க, அந்த பெரிய பெரிய ஹோலுக்கு மேலே 2 ஒயர் போகும். அந்த 2 ஒயராக தான் நம்ம நாட் போட போகிறோம். இங்கே நமக்கு பெரிய ஹோல் இருக்குது, அதனால் அதுக்கு மேலே 2 ஒயரை போட்டு அந்த 2 ஒயர் எடுத்து நம்ம நாட் போட்டுக்கிறோம். சரிங்களா. பாருங்கள், இதே மாதிரி போட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ரன்னிங் ஒயர் உள்ளே நம்ம வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்தாச்சு. அது எப்படி நம்ம ரன்னிங் ஒயர் மேலே கொண்டாடுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது ரன்னிங் ஒயரு தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம அந்த 2 ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பெரிய ஹோலுக்கு மேலே 2 ஒயர் போகும். அது ஃபஸ்ட்டு ஒயரை நீங்கள்
மடிச்சுக்கோங்க. மடித்து வச்சுட்டு அந்த ரன்னிங் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே சைடில் வச்சு பிடிச்சிக்கணும். மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள். அந்த ஒயரை மடிச்சுட்டு அந்த ரன்னிங் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே நீங்கள் மடிக்கக்கூடாது. அதோட சும்மா ஒன்று பிடிச்சி வச்சுக்கணும், அவ்வளோதான். இதுங்க மடிக்கிறதோ வெளியில் கொண்டு வரதோ எதுவும் கிடையாது. அப்படியே பிடிச்சி வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயர் எடுத்து இந்த மாதிரி சுற்றி நாம் நாட் போட்டுக்கலாம். ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு அந்த ரன்னிங் ஒயர் பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக அந்த ஹோலுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நமக்கு நீட்டாக வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாட்டோட சேர்ந்து மேலே வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம தனியாக போட்டோம்னா நமக்கு அந்த ஹோல் மறைச்சிரும். அதனால் இப்போ நாம் ரன்னிங் ஒயரு அது பக்கத்துலேயே இன்னொரு ஒயர் இருக்கும், அந்த 2 ஒயர் சேர்த்து நம்ம நாட் போடணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் உள்ளுக்குள்ளேயே இருக்கும், அது பக்கத்துலேயே ஒரு ஒயர் போகும். அந்த ஒயரை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? இல்லை அதை விட்டு பக்கத்து நாட்டுக்கு போய் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. வீடியோவில் எப்படி காட்டணும் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியே தான் நம்ம ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் நம்ம நாட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய ஹோலுக்கு மேலே 2 ஒயர் போகும். அந்த 2 ஒயருக்கு நீங்கள் நாட் போட்டுக்கிட்டே வரணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா லைனுக்கும் நாட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹோலுக்கு மேலே 2 ஒயர் போகும். அதே மாதிரி நீங்கள் மாற்றி பின்னிக்கிட்டே வரணும் கடைசி வரைக்கும். நமக்கு இந்த மாதிரி ஒயர் மடங்குறப்ப கொஞ்சம் அழுத்தி அந்த கார்னர் அழுத்தினீங்கன்னா அந்த ஒயர் மடங்காது. அது ஒரு பொசிஷனுக்கு உட்காந்துரும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம அந்த நாட்டில் போட்டு முடிச்சதுக்கப்புறம் எந்த ஒயருமே மிஸ் பண்ணாமல் ஒரு நாட் போட்டுட்டு வந்துருக்கோம் பாருங்கள். நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா அருங்கோண ஷேப் கிடச்சிருச்சு. பாருங்கள், இதே மாதிரி தான் நான் ஃபுல்லாக ஒயர் நான் போட்டு வந்துட்டேன். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கீழே 4 லைன் க்ரீன் கலரில் போட்டோம், ஞாபகம் இருக்குங்களா? இதில் கூட எப்படி நம்ம மெஷர் பண்ணி நிறுத்துறதுன்னு பார்க்கலாம். இந்த கீழ் ஹோலில் இருந்து மேல் ஹோல் வரைக்கும் இங்கே பாருங்கள், அந்த ஹோல் வரைக்குமே 8 ஹோல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு விட்டுடுங்க. அப்போ ரன்னிங் வேறு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரன்னிங் வேறு தூரம் நிறுத்திக்கலாம். அந்த நீங்கள் ஏணிப்படி முடிச்சு போட்டு இங்கே ஜாயின் பண்ணியிருக்கீங்களா, அது மாதிரி போட்டு ரன்னிங் ஒயர் கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கீழே பார்த்தீங்கன்னா 4 லைனு க்ரீன் கலர் ஒயர் நம்ம வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரியே தான் மேலே ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். அதில் வலது பக்கமாக இருக்கிற ஒயர் எடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். க்ரீன் கலர் ஒயர் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம கீழே க்ரீன் கலர் ஒயர் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் மேலேயும் போட போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம மேலேயும் 4 லைன் க்ரீன் கலர் ஒயர் போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு பார்த்தீங்களா, நமக்கு தெரியுதா? இந்த மாதிரி தான் நமக்கு வரும் ஏணிப்படி முடிச்சு. இப்போ நம்ம 2 ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை, இந்த க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரை நம்ம கட் பண்ணிவிட்டு, ஓகேங்களா? கட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே சொருக்கணும். உள்ளே வந்து ஏதோ ஒரு டைரெக்ஷன் போகும், அந்த டைரெக்ஷன் சொருக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஒயர் எல்லாமே உள் பக்கமாக நம்ம சொருகி விட போகிறோம். சரிங்களா? உங்களுக்கு பாருங்கள், இந்த ஒயர் இருக்குங்களா, அந்த ஒயர் எடுத்து ஒரு நல்லா, அதாவது ஒரு நாட்டு விட்டு அடுத்த நாட்டு பாருங்கள், வீடியோ கட் மாதிரி பாருங்கள். இந்த ஒயர் இங்கே இருக்குது, அதுக்கு அடுத்த நாட்டை விட்டுருங்க. அதுக்கு அடுத்த நாட்டு நல்லா சொருகி வச்சுக்கோங்க. மாதிரி சொருகிக்கோங்க.
இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஷ்டமே இருக்காது. சொருகிற டைரெக்ஷனில் பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, நல்லா மடித்து சொருகினீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஃபினிஷிங் டைம் வந்து இந்த பாருங்கள் இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். இழுத்து சுற்றி சொருகினீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும். இங்கே பாருங்கள் சொருகி நான் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிவிட்டேன். கூட பக்கமே எவ்வளோ அழகாக இருக்குது. 2 வகையாக நமக்கு ஆரஞ்சு நாட்டுக்கு நம்ம சொல்லிடலாம். கூட பார்க்கவே அழகாக இருக்குது. எக்ஸக்கனால் அருங்கோணம் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா ஒரு பிரச்சனை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.